வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாஜுதீன் கொலை, ஈஸ்டர் தாக்குதல் ஆதாரங்கள் குறித்து சபையில் ஜனாதிபதி திட்டவட்டம். சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நாமலின் சட்டத்தரணி பட்டம். சட்டக்கல்லூரி கோப்பில் பட்டப்படிப்பு சான்றிதழ் இல்லை அம்பலப்படுத்திய அமைச்சர். முக்கிய பதவியிலிருந்து விலகிய நாமல். நாமல் ராஜபக்ஷ மகதாගේ නීතිඥ සිටි යුනිවර්සිටි ලන්ඩන් මේක යුනිවර්සිටි ඔෆ් ලන්ඩන් නෙමෙයි සිටි යුනිවර්සිටි ලන්ඩන් කියන கொலையாளியிடமிருந்து தப்பிக்க போராடிய இளம் குடும்பஸ்தர். கொலை செய்யப்பட்டவரின் கைகளில் கொலைகாரனின் சட்டை. தொடரும் காட்டு யானைகள் அட்டகாசம். முச்சக்கர வண்டியை இழுத்து சென்று அடித்து நொறுக்கிய சம்பவம். உறவினர்களை நினைவுகூர தடையில்லை. விடுதலை புலிகளை நினைவுகூர்ந்தால் சட்ட நடவடிக்கை, எச்சரிக்கும் அனுர அரசு. தனியொருவரின் செயலை வைத்து இலங்கையை மதிப்பிட வேண்டாம். அண்மைய நாளில் இலங்கையரால் பாதிக்கப்பட்ட நியூசிலாந்து பெண் பதிவு. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அந்த படுகொலைக்கு பின்னால் உள்ள உண்மை வெளிவரும் என நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்டமையினை தாம் புலனாய்வாளர்களிடம் நேரடியாக கேட்டறிந்ததாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் படுகொலைக்கு பின்னால் உள்ள உண்மையை அரசாங்கம் வெளிக்கொணரும் எனவும், இதனிடையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய அறிக்கைகளின் பக்கங்கள் கிழித்தெறியப்பட்டுள்ளன. இருப்பினும் அரசாங்கம் ஏற்கனவே புதிய ஆதாரங்களை சேகரிக்க ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மைகள் வெளிக்கொணரப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சானி அபேசேகர மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன ஆகியோர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர்வதற்காக இரவு பகலாக உழைத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம். ஆணைக்குழு அமைத்து உண்மையை மூடி மறைக்கவில்லை. உண்மையை கண்டறியும் அவசியம் எமக்கும் உண்டு என கூறியுள்ளார். அத்துடன் விடுதலை புலிகள் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க நகைகள் உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இருப்பினும் அது இயலாமல் உள்ளது. அந்த நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம். அது மாத்திரமின்றி 11 மாணவர்களை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குற்றவாளி வெகு விரைவில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவார். சட்டத்தை சரியாக செயற்படுத்தும் போது ராணுவ பழிவாங்கல் என்று கோஷம் எழுப்ப வேண்டாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொழில்நுட்ப அச்சுறுத்தல்களுக்கு, குறிப்பாக சைபர் வழியில் எழும் தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் திறன் கொண்ட பாதுகாப்பு படையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் கொள்கை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டில் கடல் மற்றும் வான்வழி பாதுகாப்பை பலப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதனிடையே இலங்கை பாதுகாப்பு படைகளுக்கு இந்தியா மற்றும் அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருகின்றன. இதற்கமைய இந்தியா 70 ஜீப்களுடன் பல்வேறு தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியுள்ளன. முப்படைகளின் திறன் நிலைகளை மேம்படுத்துவதற்கு தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தை நிறுவுவதற்கு ஆதரவளிப்பதற்கு முன்மொழிந்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அமெரிக்கா 2026ஆம் ஆண்டில் இலங்கைக்கு 10 T-57 உலங்கு வானூர்திகளை அன்பளிப்பாக வழங்குவதற்கு உறுதியளித்துள்ளதெனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டத்தரணி பட்டம் போலியானதென அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றில் பல விடயங்களை அம்பலப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டத்தரணி பட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்தன. இந்நிலையில் நாமல் ராஜபக்ச லண்டனில் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் பெற்ற சட்டமானி சான்றிதழில் உள்ள கையொப்பத்தில் சிக்கல் உள்ளதென்றும் சட்டக்கல்லூரி அதை ஏற்கவில்லை என்றும் அமைச்சர் சில ஆவணங்களை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், லண்டன் பல்கலைக்கழகத்தில் இருந்து பெறப்பட்ட சான்றிதழ் முதுகலை பட்டத்திற்கு பதிவு செய்வதற்கு ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் நாமல் சமர்ப்பித்துள்ளார். குறித்த பட்டச் சான்றிதழ் செப்டம்பர் 15, 2009 அன்று வழங்கப்பட்டது. ஆனால் அந்த பட்டச் சான்றிதழில் கையொப்பமிட்ட துணைவேந்தர் ஜூலை 23 அன்று பதவி விலகியுள்ளார். அவர் பதவி விலகிய 54 நாட்களுக்கு பிறகு அந்த நபர் துணைவேந்தராக பட்டச் சான்றிதழில் கையொப்பமிட்டுள்ளார். இந்த லண்டன் நிறுவனம் அக்டோபர் 15, 2029 அன்று இலங்கை சட்டக்கல்லூரியில் பதிவு செய்யப்பட்டது. இருப்பினும் இந்த நிறுவனத்தில் பட்டம் பெற்றதாக கூறும் நாமல் செப்டம்பர் 25, 2009 அன்று சட்டக்கல்லூரியில் சேர விண்ணப்பித்துள்ளார். அவர் தனது விண்ணப்பத்தை சமர்ப்பித்த அதே நாளில் சட்டக்கல்லூரி அதை ஏற்றுக்கொண்டது. அந்த நேரத்தில் லண்டன் சிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி சட்டக்கல்லூரியில் இருந்து ஒப்புதல் பெறவில்லை. இது அக்டோபர் 15 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பட்டச் சான்றிதழில் அவர் 3ஆம் வகுப்பில் சட்ட இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார். அதாவது 3ஆம் வகுப்பு பட்டம் பெற்றுள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவரை இங்கிலாந்து வழக்கறிஞர் பட்டப்படிப்பில் சேர்க்க முடியாதென்று கூறுகிறது.
மேலும் நான் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கண்ணியத்தையும் நாடாளுமன்றத்தையும் பாதுகாக்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வழக்கமான முறையில் இதற்கு விளக்கமளிப்பார் என்று எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையில் இலங்கை பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்ற விவகார குழுவிலிருந்து விலகியுள்ளார். அதன்படி வெற்றிடமாக உள்ள பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக நியமிக்கப்பட்டுள்ளார். இதனை சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கரணவாய் கூடாவளவு பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்டவர் 29 வயதுடைய ராஜகுலேந்திரன் பிரிந்தன் என்றும் அவர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு 12 மணியளவில் தொலைபேசி அழைப்பு வந்ததற்கு அமைவாக குறித்த இளம் குடும்பஸ்தர் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரை பின்தொடர்ந்து சென்ற கொலையாளிகள் இளம் குடும்பஸ்தர் மீது கூறிய ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்துள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர். அவர்களிடம் தப்பிக்க இளம் குடும்பஸ்தர் போராடிய தடயங்கள் உள்ளதாகவும் ஒரு குற்றவாளியின் மேலாடையின் ஒரு பகுதி கொல்லப்பட்டவரின் கையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர் மோட்டார் சைக்கிளில் செல்லும் காட்சியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் 2 சந்தேக நபர்கள் செல்லும் காட்சியும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளியே சென்ற மகனை காணவில்லை என தாயும் தந்தையுமாக தேடிச் சென்ற வேளை வீதியில் இரத்த வெள்ளத்தில் காணப்பட்டுள்ளார். இதன்பின் பெற்றோர்களால் பருத்தித்துறை வைத்தியசாலைக்கு எடுத்து சென்ற போதும் அவர் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நெல்லியடி குற்றத்தடுப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கந்தளாய் பிரதேச சபைக்குட்பட்ட பேராறு அணைக்கட்டு பகுதிக்குள் இன்று அதிகாலையில் புகுந்த காட்டு யானை ஒன்று வீடுகளுக்கும் பொது இடங்களுக்கும் பாரிய சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான உடைமைகள் சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அதிகாலையில் பேராறு அணைக்கட்டு பகுதியில் உள்ள வீடொன்றிற்குள் புகுந்த யானை பல லட்சம் பெறுமதியான பொருட்களை சேதப்படுத்தியுள்ளது. குறித்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியை சுமார் 10 மீட்டர் தூரம் இழுத்துச் சென்று சேதப்படுத்தியுள்ளது. பேராறு பகுதியிலிருந்து வனவிலங்கு காரியாலயம் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் மட்டுமே அமைந்திருந்த போதிலும் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட அதிகாரிகள் தவறிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். யானைகளின் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்தவும் சேதங்களை மதிப்பிடவும் வனவிலங்கு திணைக்களம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கந்தளாய் பேராறு அணைக்கட்டு பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் 30 ஆண்டு காலமாக இடம்பெற்ற சிவில் யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூர்வதற்கு எவ்வித தடையும் இல்லை. ஆனால் பயங்கரவாதிகள் நினைவு கூறப்பட்டால் அவற்றுடன் தொடர்புடையோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு கொழும்பிலுள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தில் ஆயிரக்கணக்கானோர் தமது உறவினர்களை இழந்துள்ளனர். இழந்த தமது உறவினர்களை நினைவு கூர்வதற்கு ஒவ்வொரு பிரஜைக்கும் உரிமை உண்டு. அதற்கு எவ்வித தடையும் இல்லை. இதனை அரசாங்கம் பல சந்தர்ப்பங்களில் அறிவித்திருக்கிறது. ஆனால் அந்த போர்வையில் பயங்கரவாத அமைப்பினை சார்ந்தவர்களை நினைவு கூற அனுமதிக்க முடியாது. அவ்வாறு செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த ஆண்டு நவம்பரில் எமது அரசாங்கம் முழுமையாக ஆட்சியை பொறுப்பேற்றது. அன்றிலிருந்து கடந்த ஓராண்டு காலத்திற்குள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சில குழுக்களால் இனவாதத்தை தூண்டுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை. இனங்களுக்கிடையே ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தி நாட்டில் அமைதி ஒழுங்கை பாதுகாப்பதற்காக சகல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் முச்சக்கர வண்டியொன்றில் பயணித்த போது பின்னால் துரத்தி வந்த நபரொருவரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு ஆபாசமாக தன்னை வெளிப்படுத்தியதால் அச்ச உணர்வுடன் இருந்ததாக தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தனியாக பயணம் செய்து வரும் 24 வயதுடைய நியூசிலாந்து பெண் ஒருவர் தெரிவித்திருந்தார். நியூசிலாந்தை சேர்ந்த மோலி என்ற பெண் ஆபாசமாக தன்னை வெளிப்படுத்திய குற்றத்திற்காக அந்த நபரை கைது செய்த உள்ளூர் போலீசாரின் விரைவான நடவடிக்கைகளால் மகிழ்ச்சி அடைந்ததாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் சிலர் இந்த சம்பவங்களுக்கு தன்னையே குற்றஞ்சாட்ட முயன்றது அவருக்கு ஆச்சரிய ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நான் அந்த காணொளியை இந்த அளவுக்கு பெரிதாக வைரலாகும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அது பெண்களின் பாதுகாப்பு, தனியாக பயணம் செய்தல் மற்றும் நாம் இன்றும் எதிர்கொள்ளும் யதார்த்தம் பற்றிய உண்மையான உரையாடலை தொடங்கினால் அது பயனுள்ளதெனவும் குறிப்பிட்டுள்ளார். தனது 1 மாத கால பயணத்தில் தான் மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்த இலங்கை ஒரு அற்புதமான இடம் எனவும் வர்ணித்துள்ளார். எனவே ஒரு தனிநபரின் நடத்தையால் இலங்கை மீதான பொதுவான கருத்துக்கள் மாறவிடக்கூடாதெனவும் கூறியுள்ளார். அத்துடன் இது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுத்த இலங்கை சுற்றுலாத்துறை காவல்துறையினருக்கும் நன்றி தெரிவித்த அவர், இந்த உரையாடலை தொடர்வோம். ஆனால் உலகம் முழுதும் நல்ல மனிதர்கள் நிறைந்துள்ளார்கள் என்பதையும் நினைவில் கொள்வோம் என அந்த பதிவை நிறைவு செய்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.